குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.4ஓட ஃபர்ஸ்ட் சம் கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டரைசேஷன், ஓகேங்களா, காரணிப்படுத்துதல். ஸோ 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காமன் டேர்ம்ஸ், பொதுவான உறுப்புகளை நம்ம வெளியே எடுத்து போடணும். ஸோ இப்போ நம்ம எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டேர்மில் ரெண்டாக நான் பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் அடுத்த ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. எப்போவுமே நம்ம காமனாக எடுக்கும்போது கம்மியான பவரை தான் வெளியே எடுக்கணும். ஸோ அப்போது ஏ ஸ்கொயரை நான் வெளியே எடுத்தேன்னா மீதி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3a 2a எடுத்தாச்சுன்னா மீதி 1a இருக்கும். அந்த 1ன்றத நம்ம எங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பவரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி -3 இருக்கிற ஏ ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துட்டதுனால திரும்ப ஏ ஸ்கொயர்னு போடக்கூடாது. அடுத்தது இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா காமனாக எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதோ அப்படியே தான் இந்த நம்ம எடுத்த ப்ராக்கெட்லையும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்னா +1ன்னு சொல்லிட்டு போடணும். அதாவது காமனாக எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் 1ன்ற நம்பரை நான் இங்கே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது 1ன்ற நம்பரை காமனாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ a - 3 அப்படியே போட்டுக்கும். இப்போ ப்ளஸுக்கு முன்னாடி, அதாவது இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது மொத்தமாக ஒரு டேர்ம் ஆகவும், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இது மொத்தமாக சேர்ந்து ஒரு டேர்மாகவும் எடுத்துக்கணும். அப்போது இந்த ப்ளஸுக்கு முன்னாடி ப்ளஸுக்கு பின்னாடி எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - 3ன்றது காமனாக இருக்குது. ஸோ அதை ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்து போட்டுருங்க. அது போக எப்போவுமே இந்த மாதிரி காமனாக எடுக்கும்போது பக்கத்தில் எந்த சிம்பிளும் போடக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் தான் வரணும். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட் போட்டால் போதும், ஓகேங்களா. ஸோ இதை எடுத்தாச்சு. அப்போ இந்த டேர்மில் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், இதை எடுத்துட்டோம். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +1, இதை எடுத்து வெளியே போட்டாச்சு. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a - 3 × a ஸ்கொயர் +1. ஸோ 9th சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3y³ - 48y. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்குது, 48 இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகுன்றதுனால நம்ம 3 வெளியே காமனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி y³ இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ எதை தான் வெளியே எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கம்மியான பவரை தான் வெளியே எடுக்க முடியும். அதாவது இங்கே 3 தடவை y இருக்குது, இங்கே ஒரு தடவை y இருக்குது. அப்போ நம்ம எதை தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை y இருக்கிறத தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ அப்போ அது போக மீதி என்ன இருக்குதுன்னா இருக்கிற 3 வெளியே எடுத்தாச்சு. 3ல் ஒரு y எடுத்துட்டோம். அப்போ எத்தனை y மட்டும்தான் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2y. அந்த 2ன்றது எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா பவரில் எடுத்து போடணும். ஸோ -48ன்றது 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ். ஸோ 3 16s are 48. ஒரு ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த ஒய்ன்றதை நம்ம வெளியே எடுத்துட்டதுனால இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ உள்ள y² - இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் வந்து மைனஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிற நம்பரை நான் ஸ்கொயர் நம்பராக பிரிக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணும். 16 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3y அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, y² அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 16 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4² அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ இந்த 3y எதுவும் பண்ண வேணாம். இது எந்த ஃபார்மேட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b². அப்போது a² - b² என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a + b ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு a - b, அதாவது a + b × a - b ஆட் பண்ணி ஒரு ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு ப்ராக்கெட்டில். இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக y இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக y இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா 4. ஸோ எங்கள் ஃபார்முலாவில் மைனஸ், இங்கேயும் மைனஸ்ன்றதுனால சிம்பிள் எதையும் மாற்றாமல் இருக்கிற சிம்பிளை அப்படியே எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ a + b அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா y + 4 ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் இன்டூ a - b அப்படின்னா y - 4. ஸோ இதில் ஃபைனல் ஆன்சர் 3y × y + 4 × y - 4. ஸோ இதுலேயே லாஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் 2 கடைசி 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே a இல்லை. அப்போ காமனாக எடுக்க முடியாது. இங்கே b² இருக்குது, இங்கே b இருக்குது. அப்போது கம்மியான பவரான இந்த b-யை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறோம். ஸோ வெளியே எடுத்தாச்சு. இங்கே c² இருக்குது, இங்கே இல்லை. அப்போ எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு b-யை மட்டும் நம்ம வெளியே எடுத்தது போக மீதி இங்கே என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். அப்போ ஒரு a இருக்குது, 2 b-ல ஒரு b எடுத்தாச்சுன்னா மீதி ஒரு b இருக்கு, மைனஸ் ஒரு b வெளியே எடுத்தாச்சு, c² அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது டேர்மும் இந்த டேர்மும் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கு. ஆனால் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே -ab இங்கே +ab, இங்கே +c²னா இங்கே -c². அப்போ சிம்பிள் வித்தியாசப்படுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சம், இன்னைக்கு நடத்தின ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிறதுனால +1 நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். இங்கே ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் சிம்பிள் வித்தியாசப்படுறதுனால -1 வெளியே காமனாக எடுத்துருங்க. அது போக உள்ள என்ன இருக்குதோ இங்கே என்ன இருக்குதோ அப்படியே ரிப்பீட் மோடில் எடுத்து எழுதுங்க. ab - c². சரி, நம்ம போட்டது கரெக்டாக எப்படி செக் பண்ணலாம்? மைனஸ் × ப்ளஸ் இஸ் மைனஸ், 1 × ab இஸ் ab. அதே மாதிரி மைனஸ் × மைனஸ் இஸ் ப்ளஸ், 1 × c² இஸ் c². ப்ரீவியஸ் ஸ்டெப்பு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம போடக்கூடிய எந்த ஸ்டெப்புமே கரெக்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இது ஃபுல்லாக, அதாவது மைனஸுக்கு முன்னாடி ஒரு டேர்ம், மைனஸுக்கு அப்புறமா ஒரு டேர்ம். ஸோ இப்போ இதில் எது காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை வெளியே காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் ஒரு ப்ராக்கெட் காமனாக வெளியே எடுத்தாச்சு. எப்பவுமே காமனாக எடுத்த பிறகு இங்கே எந்த சிம்பிளும் போடக்கூடாது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கணும். அது போக மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் 1. ஸோ இதுதான் இந்த சம்மோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.